ஹாய், வார்ம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலம். நம்ம செஞ்சு முடிச்சது இந்த நிமிஷத்துலேருந்து முன்னாடி நடந்தது வரைக்கும் எல்லாமே நம்ம கடந்த காலத்தில் தான் எடுத்துக்குவோம். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸ் நடந்த முடிஞ்ச ஒன்று. சரிங்களா? அதை நம்ம இந்த ஃபார்மேட்டோடு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியாக நம்ம எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணவும் முடியும். சரிங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதோடைய ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அதாவது வேர்பு 2. சரிங்களா? ரைட்டுடைய வேர்பு 2 பார்த்தீங்கன்னா ரோட், ஈட்டுடைய வேர்பு 2 பார்த்தீங்கன்னா ஏட், ரன்னுடைய வேர்பு 2 பார்த்தீங்கன்னா ரன். சரிங்களா? டிரைவ் உடைய வேர்பு 2 பார்த்தீங்கன்னா ட்ரோவ். சரிங்களா? அதே மாதிரி ட்ராவோட பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரியூ. சரிங்களா? அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்? verb 1, verb 2, verb 3 இது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் அதை இன்னொரு நாள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போது verb 2 அப்படிங்கிறது என்னென்னா verb 1 பாஸ்ட் தான் verb 2. சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்ம அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதில் என்னென்னா 7 kinds ஆஃப் ப்ரொனவுன், அதாவது ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். சரிங்களா? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிங்குலர் ப்ளூரல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், அண்ட் அந்த யூஸ் பண்ணுற இட், தென் நேம். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுற ஒரே verb 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட். சரிங்களா? ஃபஸ்ட் டென்ஸுக்கு ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மாதிரி நம்ம பிரித்து எழுதணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இது எல்லாத்துக்குமே என்னது ரோட். ஐ ரோட் எ லெட்டர், வி ரோட் எ லெட்டர், யூ ரோட் எ லெட்டர், தே ரோட் எ லெட்டர், ஹீ ரோட் எ லெட்டர், ஷீ ரோட் எ லெட்டர், இட் ரோட் எ லெட்டர். சரிங்களா? தென் நேம். குமார் ரோட் எ லெட்டர், கீதா ரோட் எ லெட்டர். For example, sometimes we can use animals and birds name also. என்னது? tiger wrote a letter, tiger ate dinner. ஓகேங்களா? அப்புறம் என்னது? tiger ate food, lion ate its food. சரிங்களா? parrot ate mango. ஓகே. goat ate grass, cow ate grass. ஸோ பாஸ்ட் டென்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கற்றுக்கிறது. சரிங்களா? அதை சாப்பிட்டது. ஓகேங்களா? ஆடு அதை சாப்பிட்டது, சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ கோட் ஏட் கிராஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போது முடிஞ்ச ஒன்றை பேசுகிறது தான் என்னது? பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம நிறைய டென்சஸ் அப்ளை பண்ணலாம், நிறைய வேர்பு அப்ளை பண்ணலாம். இது மட்டும் அப்ளை பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. சரிங்களா? நம்ம வேற என்னது? we ate mango. சரிங்களா? அடுத்தது he ate mangoes, they ate mangoes. சரிங்களா? அடுத்தது குமார் played football. குமார் played football. ஓகேங்களா? அடுத்தது ராணி cooked well. Rani
குக்டு வெல், ராணி நல்லா சமைத்தாள். சரிங்களா? குமார் பிளேட் ஃபுட்பால், குமார் ஃபுட்பால் விளையாடா. குமார் பிளேட் ஃபுட்பால் வெல். சரிங்களா? குமார் நல்லா ஃபுட்பால் விளையாடா அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது என்னது? ஷீ. இந்த ராணி பதில் நம்ம யூஸ் பண்றது என்னது? ஷீ. ஷீ குக்டு வெல். ஷீ குக்டு வெல். அவ வந்து நல்லா சமைச்சா. ஓகேங்களா? இது எல்லாம் தான் வந்து என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் உடைய ஃபார்மேட் என்னது? verb to மட்டும்தான். சரிங்களா? இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, தேங்க்யூ.